இது ஒரு நெகிழ்ச்சியான காரியம் சம்பந்தமான ஒரு பதிவு. 40 வருடத்திற்கு முன்பாக கேரளாவுல மலப்புரம் அப்படிங்கிற இடத்துல லோக்கல் பொலிட்டீஷியனா மொஹம்மட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்ன்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நாள் ஒரு சாலையோர சிற்றுண்டி இல்ல சாலையோர உணவகம் பக்கத்துல ஒரு இளைஞரை பார்க்குறாரு. அவருக்கு அப்போதைக்கு வயசு வந்து ஒரு 23. தொய்ந்த நிலையில அந்த இளைஞர் இருக்காரு. இப்ப அவருக்கு சாப்பாடும், கொஞ்சம் பணமும் குடுத்துட்டு இவரு கிளம்புறாரு. கிளம்பும்போது அவர கவனிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தோற்றத்தோடு அவர் காணப்படுகிறார். அவருடைய பெயர் ராஜன். அந்த இளைஞரோட பெயர். இத பார்த்த பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த முகமதுங்கிறவரு, ராஜனை வந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வராங்க. அழைத்து வந்து அன்றிலிருந்து அந்த நபர் 62 வயதுல சமீபத்தில உயிரிழந்திருக்கிறாங்க. இன்று வரைக்கும் முகமதுவுடைய குடும்பத்தினர் வந்து அவரை நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ராஜன் வந்து ஹிந்து நம்பிக்கையை கொண்டவர் என்றும், இவங்க முகமதுடைய வீட்ல வந்து இவங்க இஸ்லாமியர்கள் என்றும் சொல்றாங்க. இதுல நெகிழ்ச்சி என்ன அப்டின்னா, அந்த ராஜன் என்பவர் வந்து அவங்க வீட்ல இருந்த நாள் வரைக்கும், உயிரிழக்கும் வரைக்குமே, இந்துவாகவே தான் அவங்க வீட்ல இருந்தாங்க. அவரை வந்து எந்த விதமான வற்புறுத்தலுக்கும் உட்படுத்தல. மேலும் அவருடைய இறுதி சடங்கு கூட முழுமையாக இந்து முறைப்படியே செயல்பட்டது. அதையுமே அந்த இஸ்லாமிய சகோதரர்களே செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில தன்னுரிமை அப்படிங்கிறது சொல்லும்போது, எண்ணத்தில் தன்னுரிமை, எண்ணத்தின் வெளியீட்டில் தன்னுரிமை, கோட்பாட்டில் தன்னுரிமை, சமய நம்பிக்கையில் தன்னுரிமை, வழிபாட்டில் தன்னுரிமை இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த இஸ்லாமியர்களுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய இந்த வீட்ல, இவர் தன்னுடைய நம்பிக்கையின்படி, கோட்பாட்டின்படி, வழிபாட்டின்படி முழு சுதந்திரமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில குறிப்பிடுறாங்க. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 23 வயதுல அவர் வீட்டுக்கு வராரு. இவருக்கு 31 வயது ஆகும்போது, இவர் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்த முகமதுங்கிறவங்க வந்து இறந்துடுறாரு. இவர் வீட்ல முகமதுக்கு வந்து 7 குழந்தைங்க இருப்பதாகவும், அதுல 6 பேர் பெண் குழந்தைகள் என்றும், ஒருவர் ஆண் குழந்தைன்னு சொல்றாங்க. அப்போ அவர் இறந்த உடனே இந்த குடும்பத்தினருக்கு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அவரு இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் எதுக்கு நீங்க ராஜன வீட்ல வச்சிருக்கீங்க? அவர அவரோட சொந்தக்காரங்ககிட்டயோ, வேற யார்ட்டயோ அவர அனுப்பிச்சு விட்டுருங்க. நம்ம வீட்ல எதுக்கு இருக்கணும்?" அப்படிங்கிற மாரிலாம் பேசிய போதிலும், அப்படிலாம் கிடையாது. அவர் எங்க குடும்பத்தில ஒருத்தர் ஆயிட்டாரு. நாங்க தான் பார்ப்போம்ன்னு சொன்னதா செய்திகள் குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த 62 வயது இவருக்கு ஆயிருச்சு இப்போ, ராஜனுக்கு. இப்போ அந்த கொஞ்ச நாட்களா, கடைசி ஒரு 1 1/2 வருஷமோ, 2 வருஷமோ நமக்கு தெரியல. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது கூட, சில பேர் இவங்க குடும்பத்தினர்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சரி இதுக்கப்புறமும் ஏங்க நீங்களே வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்லயோ எங்கேயாவது நீங்க அவர சேர்த்து, அவர அப்படி பார்க்க வேண்டியது தானே." இந்த மாரிலாம் பேசியிருக்கிறாங்க. இல்ல, இவர் எங்க குடும்பத்தில ஒருத்தர். நாங்க தான் பார்ப்போம்ன்னு சொல்லி, அவருக்கு என்ன சிகிச்சையோ, கேரோ, நலன், பாதுகாப்பு என்ன குடுக்கணுமோ எல்லாமே குடுத்து, சமீபத்தில அவர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்பொழுது அந்த இஸ்லாமிய பண்பாடை பின்பற்றக்கூடிய அவருடைய குடும்பத்தில இருக்கக்கூடியவங்க, இவருடைய சம்பிரதாயத்தின்படியே, இந்து முறைப்படியே இவருக்கு இறுதி சடங்கு செய்து வைத்ததாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. நன்றி.